ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ, எம்சிஏக்கு தமிழ்நாட்டுல டாப் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு? ஸோ எந்த மாதிரியான டாப் யூனிவர்சிட்டிஸ் நம்ம படிக்கும்போது நமக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டிஸ் நமக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுமா? அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸை கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுங்களேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டிஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் மாதிரி லைக் எய்டட் சீட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுனால ஃபீஸ் ரொம்ப கம்ப்ரெசிவா இருக்கும். நமக்கு ரொம்ப ஒரு வைடான ஸ்கோப் அண்ட் நாலேஜ் நமக்கு இந்த ஒரு யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கும் இன்னொரு யூனிவர்சிட்டிக்கும் நமக்கு வந்து சிலபஸ், அவங்களோட ட்ரைனிங்கே வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். ஆனா பிரைவேட்னு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேயா? நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத இனி வர்ற வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க நான் டான்செக்ல வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும், எனக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் நான் சூஸ் பண்ணலாம், என்னோட பர்சன்டேஜ்க்கு யூனிவர்சிட்டிஸ் கிடைக்குமா, காலேஜ் ட்ரை பண்ணலாமா, அட்டானமஸ் காலேஜ் ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்க எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே? நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதுக்கும் காலேஜ்ல படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட் ஆகி இயங்கிட்டு இருப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய காலேஜஸை கோஆர்டினேட் பண்ணி அந்தந்த காலேஜுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ப்ராக்டிஸ், அது ஒரு ஃபார்மேட், அந்த ஒரு சிலபஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், செமஸ்டர் பேட்டர்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஒரு யூனிவர்சிட்டி தான் காலேஜஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி சொல்றது தான் இந்த காலேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு நீங்க டைரக்டா யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு வைடான ஒரு நாலேஜ், ஒரு வைடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா எனாமரஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கும். ஒரு நீங்க காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா இன்ஜினியரிங் மட்டும் இருக்கும். ஆனா யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்பைன்ட் ஆகி நமக்கு இருக்கிறதுனால யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கும்போது ஒரு வைட் நாலேஜ் இருக்கும், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். நமக்கு வந்து இதை முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஈஸியா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து ட்ரெயின் பண்ணிக்க முடியும். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கறதுனால உங்களோட ஃபீஸும் 30,000 மட்டும்தான் வரும். அதை தாண்டி போகாது. ரொம்ப மினிமமே உங்களுக்கு வந்து 8,000 to 9,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஆரம்பம். அந்த மாதிரி ஸோ லைக் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்போ யூனிவர்சிட்டிஸ் நம்ம டார்கெட் பண்ணும்போது நம்மளால ஒரு நல்ல ஒரு செக்யூர்டான ஃபியூச்சரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் கொடுத்துருக்க கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டிஸ் நான் உங்களுக்கு அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி. இவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர் வந்து ஈரோட்லயும் இருக்கு. நம்ம ரெண்டு இடத்துலயுமே என்ன பண்ணலாம், எம்பிஏ எம்சிஏக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இவங்க கிட்ட எம்பிஏ இருக்கு. எம்பிஏ வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. வேற எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்க ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்க சிலபஸ், எல்லா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்க சிலபஸ் படிப்பீங்க. செகண்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு நீங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் போகணும்னு நினைச்சீங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷனுக்கான எலெக்டிவ் பேப்பர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேப்பர் நீங்க சூஸ் பண்ணி அப்படி படிச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,000 to 20,000 இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில இருக்கு. இவங்களும் எம்பிஏ எம்சிஏ கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் எம்பிஏ இன் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லயும் திருநெல்வேலியிலையும் மதுரை, இந்த 3 இடத்துலயும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நீங்க 4 இடங்கள்ல சீட்ஸ் நீங்க வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நமக்கு வந்து 25 to 30K நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா பேசப்படுற ஒரு யூனிவர்சிட்டி, நல்லா இருக்கும் இந்த யூனிவர்சிட்டி. அதே மாதிரி இந்த ஒரு காலேஜ்ல யூனிவர்சிட்டியில எம்சிஏ எம்பிஏ ரெண்டுமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி எம்பிஏ அப்படிங்கிறது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. நமக்கு வந்து ரெண்டாவது இயர்ல, செகண்ட் இயர்ல வந்து 4 எலெக்டிவ்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க கிட்ட வீக்கெண்ட் மோடும் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து வீக்கெண்ட் மோட் அப்படிங்கிற சாட்டர்டே சண்டே நம்ம போய் அங்க படிச்சுக்கிற மாதிரி.
இந்த ரெண்டுமே நமக்கு வந்து கவுன்சிலிங்ல வரும். ஓகேங்களா? ஸோ நான் இங்க இந்த வீடியோல காமிச்சிருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸும் என்ன பண்றாங்கன்னா டான்செட் கவுன்சிலிங்க்கு வராங்க. 2024 டான்செட் கவுன்சிலிங்க்கு வராங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து நீங்க கவுன்சிலிங் மூலியமாவே இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து திருச்சியில இருக்கு. இவங்க வந்து எம்சிஏ எம்பிஏ 2 கோர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. எம்பிஏல நிறைய ஸ்பெஷலைசேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. என்னன்னா எம்பிஏ இன் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் இன்டர்நேஷனல் பிசினஸ், எம்பிஏ இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின். இந்த 4 கோர்ஸுமே வந்து இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ஃபீஸும் நமக்கு வந்து 15K இருந்து 30K நமக்கு சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி. இது சேலம்ல இருக்கு. இவங்களும் நமக்கு வந்து எம்பிஏ எம்சிஏ கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. எம்பிஏ பொறுத்தவரை ஜெனரல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி செகண்ட் இயர் நம்ம எலக்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்பிஏ இன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ஒரு கோர்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கோர்ஸ். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இது இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? 2 கோர்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து சிதம்பரம்ல இருக்கு. இவங்க எம்பிஏ எம்சிஏ 2 கோர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களும் வந்து எம்பிஏ ஜெனரல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நீங்க செகண்ட் இயர்ல வந்து எலக்டிவ்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஸோ இவங்களும் எம்பிஏ அண்ட் எம்சிஏ கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த காலேஜும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி எம்பிஏ எம்சிஏ 2மே ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க கிட்ட வந்து எம்பிஏல எம்பிஏ இன் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஃபினான்ஸ், எம்பிஏ இன் மார்க்கெட்டிங், எம்பிஏ இன் ஹெச்ஆர், எம்பிஏ இன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன், எம்பிஏ இன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் இன்சூரன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், மொத்தம் 7 ப்ரோக்ராமை வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. 7 ஸ்பெஷலைசேஷன், அதாவது எம்பிஏல 7 கோர்சஸ் வந்து இந்த அழகப்பா யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா 20,000 வரைக்கும், 20,000 to 25 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம டான்செட் மூலியமா போக முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 7 யூனிவர்சிட்டியில டான்செட் ஸ்கோர் மூலியமா போகலாம். அழகப்பா யூனிவர்சிட்டியில இப்ப அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க டைரக்டாவே அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து உங்களோட யூஜி மார்க்கை வச்சோ, இல்ல அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியோ நீங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா உங்ககிட்ட நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. நீங்க ஸ்பெஷலைசேஷன் கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து தானா செல்ஃபா அவங்களே அவங்களுக்கான எக்ஸாம் வச்சு அவங்களே வந்து எடுத்துக்கிறனால நீங்க வந்து டான்செட் ஸ்கோர் வச்சு டான்செட் கவுன்சிலிங்ல அழகப்பா யூனிவர்சிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க வந்து கவுன்சிலிங்க்கு வரப்போறது கிடையாது. நமக்கு வந்து டைரக்டா அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்க யூனிவர்சிட்டி. நீங்க ஃபீஸ் ரொம்ப குறைவா இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் 80% மேல நீங்க செக்யூர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு யூஆர் எலிஜிபிள். நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CUET, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடக்கும். எல்லா கோர்ஸ்க்குமே அது காமன் தான். நீங்க என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் வரும். நீங்க வந்து அதை அட்டன் பண்ணி அந்த அந்த CUETல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 80 சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அந்த 80 பேருக்குள்ள நீங்க வரீங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரிக்க மாட்டாங்க, மார்க் வைஸ் தான் உங்களை அவங்க வந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க. இவங்களும் MCA MBA 2 கோர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. MBA பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் 2 கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ வந்து ஃபீஸ் ரொம்ப குறைவா இருக்கும் கம்பேர்ட் டு மற்ற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இங்க வந்து ஆல் ஓவர் இந்தியால எல்லாருக்குமே வந்து இந்த யூனிவர்சிட்டில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதுல வந்து படிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணாம எல்லா ஸ்டூடெண்ட்டையும் எக்ஸாம் எழுத வச்சு எல்லாரையும் நமக்கு வந்து ஷஃபில் பண்ணி போடுவாங்க. எஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டான்செட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அதோட டேட் எப்போ வரும், எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டான்செட் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் என்ன, டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அது எல்லாம் உங்களுக்கு டீடைல்டா வேணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.